வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். நான் உனக்கு துணையா இருக்கேன், அப்புறம் நீ ஏன் பொய் சொல்ற? நான் உன்னோடு இருக்கேன், நீ ஏன் திருட்டுத்தனம் பண்ற? யார் கேட்கிறா? ஷீரடி சாய்பாபா நம்ம கிட்ட இதைத்தான் எதிர்பார்க்கிறார், இதைத்தான் அவர் கேட்கிறார். நாம ஒரு திருட்டுத்தனம் செய்தால் பகவான் சாய்பாபாவுக்கு தெரிந்துவிடும். நாம ஒருத்தர்கிட்ட பொய் சொன்னா அந்த காரியத்துக்கு நம் எல்லளவும் உறுதியாக இருந்து அந்த காரியம் நடப்பதற்கு பாபா ஒருபோதும் துணை நிற்க மாட்டார். நீங்க திருட்டுத்தனம் பண்றவரா இருந்தா பாபாவை கும்பிடுறத நிப்பாட்டிடுங்க. நான் சொல்றேன், பாபாவை கும்பிடணும்னா ஒழுக்கமா இருக்கும். பாபா உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நேர்மையா நடந்துக்கணும். நேர்மை இல்லாத இடத்துல பாபா சொல்றார், நான் ஒருபோதும் உங்களுக்கு நெருங்கி வரமாட்டேன் அப்படிங்கிறார். நீங்க என்னதான் நீங்க டான்ஸ் ஆடினாலும் சரி, பாபா உங்ககிட்ட வரமாட்டார். பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுங்கிறதுல பாபா உறுதியா சச்சரிதத்துல சொல்றார். அதனாலதான் அவர் அன்னதானத்தையே வழி நடத்துறார் அவர். அதனால நீங்கள் பொய் சொல்பவராக இருந்தாலும், திருட்டுத்தனங்கள் செய்பவராக இருந்தாலும், அதிக வட்டிக்கு பணம் கொடுப்பவராக இருந்தாலும், இந்த மாதிரியான துர்காரியங்களில் ஈடுபட்டு இருந்தா பாபா உங்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார். சரி, இன்னொரு விஷயமும் சொல்றேன். பாபாவுடைய பக்தர்கிட்ட நீங்க உங்களுடைய திருட்டுத்தனத்தை காமிச்சீங்கன்னா பாபா அவர்களுக்கு 100 மடங்கு அருளை பொழிவார். அந்த பாபாவுடைய பக்தருடைய கண்ணீருக்கு அவர் பதில் தந்தே தீருவார் பாபா. நான் அவருடைய கரம் ஓடி கண்களை துடைத்து கண்ணீரை போக்கிடும். அப்படிப்பட்ட அளப்பரிய ஒரு மகான் தான் நமக்கு நடமாடும் தெய்வமா இருந்த ஷீரடி மகான் சாய்பாபா. இப்படி சமீபத்தில் ஒரு பெண்மணி எனக்கு தொடர்ந்து பேசிட்டே இருப்பாங்க. அவங்க மிகச்சிறந்த சாய் பக்தை. அவங்க இது மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனைங்க, நான் பாபா கிட்ட தான் வேண்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக நான் பாபாவுக்கு அபிஷேகம்லாம் பண்ணேன். அதுக்கு உண்டான காணிக்கையெல்லாம் தட்சணையெல்லாம் எனக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. அவங்களுக்கு நான் அப்படி அந்த பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணின விபூதியையும் அங்க ஷீரடியிலிருந்து வந்திருந்த அந்த நான் கயிறு, அந்த கயிறையும் நான் அவங்களுக்கு அனுப்பிச்சி வச்ச அடுத்த 5வது நாள் வட்டிக்கு பணம் வாங்கின இடத்துலேருந்து கண்ணா புண்ணான்னு பேசிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்போ அந்த வட்டிக்கு வாங்கினவருடைய ஃப்ரெண்டு, அவர் என் கணவருக்கு ஃப்ரெண்டு. என் கணவர் அந்த வட்டிக்கு பணம் கொடுத்தவர், அது இன்னொருத்தர். இவங்க எல்லாருமே நல்ல நண்பர்களாக இருந்தவங்க தான். ஆனால் இப்போ சமீபத்தில் அவர் 5 பைசா வட்டிக்கு கொடுத்து அவர் கடுமையெல்லாம் பேசுனதுனால எங்களால் இன்னும் மிச்ச தொகையை தர முடியாமல் போனதுனால வீட்டு வாசலை அவமானப்படுத்தினாருன்னு சொன்னாங்க அந்த அம்மா. இப்போ நீங்கள் இந்த விபூதி அடுத்த 3வது நாள் அந்த நண்பர், எங்களுக்கும் அவருக்கும் அந்த வட்டிக்கு விட்டவருக்கும் பொதுவாக இருக்கிற நண்பர் வட்டியெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாமா, நீங்கள் ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளார கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டையும் என் கணவர்கிட்டையும் சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ தான் நாங்கள் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா இன்னும் ஒரு 3 மாதத்தில் எங்களுடைய ஒரு பர்சனல் லோன் முடிய போகுது. 3 மாதம் லோன் முடிஞ்ச கையோடையே அடுத்தாப்புல ஒரு டாப்அப் லோன் ஒன்று போட்டு அப்படியே அவங்களுக்கு நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டோம்னாக்கா கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டுலாங்க. அது வரைக்கும் அவர் பொறுமையாக இருந்தால் போதும்னாக்கா வீட்டு வாசலை சத்தம் போட்டாருங்க அப்படின்னு சொன்னாங்க. கவலைப்படாதீங்க, இப்போ இப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு சாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, ஃபோனை வைக்கும்போது சொன்னாங்க, அந்த வட்டிக்கு இவங்கள்ட்ட மட்டும் இல்லாமல் நிறைய பேர்கிட்ட அப்படிலாம் ஏமாத்தினது, நிறையா பேர்கிட்ட நிறையா வட்டிக்கு 4.5 பைசா வட்டிங்கிறாங்க, 5 பைசா வட்டிங்கிறாங்க. இந்த 50,000 ரூபா 4 பைசா வட்டி, இப்போ கொடுக்குற 50,000 ரூபா 4.5 பைசா வட்டினெல்லாம் கணக்கு சொல்கிறாங்க. இப்போ அவருக்கு கிட்டத்தட்ட பணம் ஒரு இடத்துல முடங்கி போய் அவருடைய இடம் மிக குறைவான விலையில சேல்ஸ் ஆகிருக்கு. அவர் அதை சொல்லி புலம்பிட்டு இருந்தார் அந்த ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்படித்தான் இங்கே ஒருத்தருடைய வயிற்றுல பாபாவுடைய பக்தரை நீங்கள் அடிச்சிங்கனாக்க வேற எங்கிருந்தோ உங்களுக்கு ஒரு அடி விடும். அதை பாபா
நம் கண் முன்னாடியே நிகழ்த்தி காட்டுவார். அதுதான் கண் கண்ட தெய்வமாக இன்னைக்கும் பாபாவை நாம கொண்டாடிட்டு இருக்கிறோம். பாபாவை நாம வணங்கிட்டு இருக்கிறோம். நீங்க ஒன்றும் இல்லை, நீங்க வியாழக்கிழமைன்னு இல்லை, எந்த நாளாக இருந்தாலும் நீங்கள் 11 முறை ஓம் சாய் ஓம் சாய் ஓம் சாய்னு 11 முறை சொல்லிட்டு நீங்க வேலைக்கு கிளம்புங்க. அந்த நாள்ல உங்களுக்கு என்னென்ன நல்லதுகள் எல்லாம் நடக்குது அப்படின்னு வேலைக்கு முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே உங்க மனைவி கிட்ட நீங்க பகிர்ந்துக்கங்க. அந்த ஒரு வாரம் உங்களுக்கு நடந்த மாற்றங்கள் உங்களுக்கு கண்கூடாக தெரியும், உங்கள் குடும்பத்துக்கு கண்கூடாக தெரியும். பாபா ஒருபோதும் நல்லவர்களை கைவிடவே மாட்டார். அதே போல பாபா கெட்டது செய்பவர்களை, அநீதியாக நடப்பவர்களை, பொய் பேசுபவர்களை, புனைச்சுருட்டோடு திரிபவர்களை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார். அவர்களுக்கு உரிய தண்டனையை கொடுத்தே தீர்வார். பாபாவின் பக்தர்கள் வட்டிக்கு பணம் வாங்கியிருந்தாலும் சரி, அல்லது யாரிடமோ பணம் கொடுத்து ஏமாந்திருந்தாலும் சரி, மனமுருகி பாபா கிட்ட பிரார்த்தனையை வைங்க. பாபாவுக்கிட்ட ஒரு பிஸ்கட் பாக்கெட் வைங்க, பாபா கிட்ட ஒரு சாக்லேட் பாக்கெட் வைங்க. நீங்க பாபா கிட்ட நல்லா வேண்டிக்கங்க. இப்ப நாங்க அப்படிதான் செஞ்சோம். இந்த காணிக்கையை அவங்க தந்தப்ப நாங்க பாபாவுக்கு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி தெரு நாய்களுக்கு வழங்கணும். சாக்லேட்டை நிறைய குழந்தைகளுக்கு கொடுத்தோம். இந்த சாக்லேட்டும் இந்த பிஸ்கட்டும் பாபாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான விஷயங்கள். இதை எல்லாத்தையும் விட தர்மம் செய்யறதும் தானம் செய்யறதும் பாபாவுக்கு ரொம்ப ரொம்பவே பிடிக்கும். அதனாலதான் பாபாவுடைய பக்தர்களுக்கும் பாபாவுக்கும் அப்படி ஒரு அந்யோன்ய பந்தம் ஒண்ணு இருக்கு. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.